ஆன்மீக நண்பன் நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ஆன்மீக நண்பன் சேனல். தை மாதம் அற்புதமான மாதம். இந்த தை பிறப்புதான் பொங்கல் என்று அருமையாக கொண்டாடி வருகிறோம். என்னதான் கேஸ் சிலிண்டர், மாடுலர் கிச்சன் எல்லாம் வந்துவிட்டாலும் கூட பொங்கல் நன்னாளில் புதிய மண்பானையையும் அடுப்புமாக வைத்து பொங்கலிடுவதுதான் நம் பாரம்பரியம். இந்த பண்டிகையின் தனி ஸ்பெஷல். இதற்காகவே புது அடுப்பு வாங்குவார்கள், புதிய மண்பானை வாங்குவார்கள். வெட்ட வெளியில், அது வீட்டு வாசல், கொல்லைப்புறம், அபார்ட்மெண்ட்ஸ் என்றால் மொட்டை மாடி, கார் பார்க்கிங் ஏரியா என அடுப்பு வைத்து மண்பானையில் பொங்கல் வைப்பார்கள். இன்னும் சில வீடுகளில் வெண்கல பானையில் பொங்கல் வைப்பது வழக்கம். பொங்கலுக்கு வெண்கல பானையில் பொங்கல் வைக்க பெண் வீட்டு சீர்வரிசையில் வெண்கல பானையையும் முக்கிய இடம் வகிக்கும் என்கிறார்கள். வரும் 15ஆம் தேதி பொங்கல் திருநாள், தை மாத பிறப்பு. பொங்கல் படையலிட்டு சூரிய பகவானை வழிபடும் திருநாள். இந்த முறை பொங்கல் வைக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 8 மணி வரை. 15ஆம் தேதி இந்த நேரம்தான் சூரிய ஹோரை. எனவே இந்த நேரத்தில் பொங்கலிடுவது சிறப்பு வாய்ந்தது. அதாவது 8 முதல் 9 மணி வரை என்பது பூஜைக்கான காலம். இது சுக்கிரஹோரை. சுக்கிரஹோரையில் பூஜை செய்தால் மகாலட்சுமியின் பேரருளை பெறலாம். வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். சுக்கிரயோகம் கிடைக்கப்பெற்று இனிதே வாழலாம் என்கிறார்கள். எனவே 15ஆம் தேதி காலை 7 மணி முதல் 9 மணிக்குள் பொங்கல் படையலிட்டு சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு வீட்டு பூஜை அறையிலும் நெய்வேத்தியங்கள் செய்து வழிபடுவது மிகுந்த பலனை தரும். காலை 7 மணி முதல் 8 மணி என்பது சூரிய ஹோரை. 8 முதல் 9 வரை சுக்கிரஹோரை. ஒருவேளை இத்தருணத்தில் பூஜிக்க இயலாதவர்கள், பொங்கல் வைக்க முடியாதவர்கள் மதியம் 12 முதல் 1 வரை பொங்கலிட்டு வழிபடலாம். இந்த நேரம் குருஹோரை எனப்படுகிறது. வீட்டில் கோலமிடுங்கள். பொங்கல் பானை வைக்கும் இடத்தில் கோலமிடுங்கள். பொங்கல் வைத்து பானைக்கு சந்தன குங்குமம் இட்டு மஞ்சள் கிழங்கு கொத்துகளை கட்டி பொங்கல் பொங்கும்போது பொங்கலோ பொங்கல் என்று கூவி சூரியனை பிரார்த்தனை செய்வோம். இந்த தை பிறப்பு எல்லா நல்லதுகளையும் தந்து அருளட்டும். பொங்கும் பொங்கல் எல்லா ஐஸ்வர்யங்களையும் வழங்கி உள்ளத்தையும் இல்லத்தையும் நிறைக்கட்டும். பொங்கும் மங்களம் எல்லோர் இல்லங்களிலும் தங்கட்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதுபோல் வீடியோக்கள் பார்க்க ஆன்மீக நண்பன் சேனலுக்கு கீழ் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் ஆன் பண்ணிக்கங்க. நன்றி.